ஒரு காலத்தில் பசுமையான ஒரு கிராமத்தில் ஆறுமுகம் என்ற கருணை உள்ளம் கொண்ட விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு அழகான மாம்பழத் தோட்டத்தை வைத்திருந்தார். அது முழு பிராந்தியத்திலும் இனிமையான மாம்பழங்களைத் தாங்கியது. ஒரு கோடையில் மாமரங்களில் ரம்மியமான பழங்கள் பூத்துக் குலுங்கும்போது ஆறுமுகம் ஏதோ ஒரு வினோதத்தை கவனித்தார். தினமும் காலையில் ஒரு குறும்புக்கார குரங்கு அவனுடைய பழத்தோட்டத்தில் பதுங்கி மாம்பழங்களைத் திருடும். ஆறுமுகம் புத்திசாலியாக இருந்ததால் குரங்கை விஞ்ச முடிவு செய்தார். பழுத்த மாம்பழங்களின் பெரிய கூடையை ஒரு மரத்தடியில் வைத்து மெல்லிய துணியால் மூடி வைத்தார். எதிர்பார்த்தது போலவே குரங்கு வந்து மாம்பழங்களின் பார்வையிலும் வாசனையிலும் ஆசைப்பட்டு அவற்றை பிடிக்க ஆர்வத்துடன் கீழே இறங்கியது. ஆனால் அவருக்கு ஆச்சரியமாக அவர் ஒரு மாம்பழத்தை எடுக்க முயன்றபோது அந்த துணி அவரது கைகளில் சிக்கியது. பீதியடைந்த குரங்கு தன்னை விடுவித்துக் கொள்ள போராடியும் பலனில்லை. அவர் உதவிக்காக அழுதார், ஆனால் யாரும் அவரை காப்பாற்றவில்லை. சிறிது நேரத்தில் ஆறுமுகம் ஆரவாரத்தால் வரையப்பட்டான். சிக்கிய குரங்கைக் கண்டு மெல்லிய புன்னகையுடன் நெருங்கினான். குரங்கை கடிந்து அல்லது தண்டிக்காமல், அன்புள்ள நண்பரே, உங்களுக்கு மாம்பழம் பிடிக்கும் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் திருடுவது முறையல்ல. இந்த மாம்பழங்களை ஒன்றாகப் பகிர்ந்து கொள்வோம் என்று மெதுவாகப் பேசினார். ஆறுமுகத்தின் கருணையால் நெகிழ்ந்த குரங்கு தன் தவறை உணர்ந்தது. அவர் ஆவலுடன் தலையசைத்தார். ஒன்றாக அவர்கள் மரத்தின் நிழலில் சிரித்து அரட்டை அடித்து சுவையான மாம்பழங்களை அனுபவித்தனர். அன்று முதல் அந்த குரங்கு ஆறுமுகத்தின் தோட்டத்தில் திருடவே இல்லை. ஆறுமுகம் தனது பெருந்தன்மைக்கு ஈடாக குரங்கு சுதந்திரமாக ரசிக்க ஒரு சில மாம்பழங்களை விட்டுச் சென்றார். அதனால் அமைதியான கிராமமான ஆறுமுகத்தில் நல்லிணக்கம் நிலவியது. அனைவருக்கும் கருணை மற்றும் பகிர்வின் மதிப்பை கற்பிக்கிறது. ஒரு மென்மையான தாலாட்டுடன் இரவு அதன் ரகசியங்களை கிசுகிசுத்தது. மேலும் மாம்பழ வணக்கம் என்ற காலத்தால் அழியாத கதையால் கிராமம் அமைதியான தூக்கத்தில் மூழ்கியது. Thank you for watching.